இன்னைக்கு பேக்கரியிலேயே வாங்கி சாப்பிட்ட தேங்காய் பண்ண வீட்லயே மெஷின் எதுவும் யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் வெதுவெதுப்பான பாலை 1 டேபிள் ஸ்பூன் போல ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துட்டு அதுலயே 2 கப் போல மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் போல பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 கப் போல ஆயிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிருவோம். மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கலந்து மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல பிசைஞ்சிட்டு 2 மாவா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு கேக் டின்ல இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு அதுலயே தேங்காய் துருவலையும் சர்க்கரையும் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் கலந்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டஃபிங்கையும் உள்ள வச்சுட்டு இன்னொரு மாவையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மேல சீல் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கேப்பே தெரியாத மாதிரி சீல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லா சீல் பண்ணதுக்கு அப்புறமா மேல பால் வச்சு நல்லா தடவி கொடுத்துட்டு 180 டிகிரியில ஒரு 40ல இருந்து 50 நிமிஷம் போல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான கோகனட் பன் ரெடி. இதையே நீங்க கேஸ்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். மேல கலர் மட்டும் வராது.